வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 150 கிராம் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அன்னாச்சி, கல்பாசி, ஜாதிபத்திரி, கருப்பு ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க 4 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடிக்கிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் காஷ்மீரி மிளகாத்தூள் 3 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான அரோமா வரும். இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் புளிப்பு இல்லாத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்தியன் தக்காளி கிடைக்கல, இது வேறு ஏதோ ஒரு கண்ட்ரி தக்காளி. ஸோ எனக்கு இது ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் நான் ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கையளவு கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வைக்கணும். ஒரு கொதி வந்ததும் இப்போ 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சாப்பாடு வடிக்க வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு கையளவு உப்பு, ஷாய் ஜீரா 1 ஸ்பூன், கரம் மசாலா போட்டு ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச அரிசி போட்டு 5 நிமிஷத்தில் வடித்து எடுத்துக்கலாம். எதுக்கு இப்படி சாப்பாடை வடித்து போடுறோன்னா, அப்போ தான் அரிசிலேருந்து கஞ்சி வெளியில் சாப்பாடு உதிராக இருக்கும் பிரியாணியில். வெடித்த சாப்பாடை பிரியாணி கிரேவியில் போட்டு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் தம் போடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா மணக்க சிக்கன் பிரியாணி ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி கூட பாயில்டு எக், வஞ்சர மீன் ஃப்ரையோட ஒரு சூப்பர் காம்போவாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்படி இருக்கீங்க? ஃபிஷ் ஃப்ரை Yummy.